உங்ககிட்ட 2 கேள்வி கேட்க போறேன். கேள்வி நம்பர் 1. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பீங்க? ஒரு 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 10 கோடி, 50 கோடி உங்களுடைய பொசிஷனை பொறுத்து இந்த பணத்தினுடைய அளவு மாறுபடும். இப்ப என்னுடைய 2வது கேள்வி. நீங்க சம்பாதிச்ச பணத்துல எவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தி இருக்கீங்க, சேமிச்சு வச்சிருக்கீங்க? உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இல்லைன்னா உங்களுடைய கையில இருக்கு, உங்களுடைய பாக்கெட்ல இருக்கு. இந்த கேள்வி நிறைய பேர் வந்து யோசிக்க வைக்கும். நான் ஒன்னும் பெருசா சேமிக்கல அப்படின்னா இதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த விளையாட்டை எப்படி சரியா விளையாடுறது அப்படிங்கறது நீங்க இன்னும் கத்துக்கல அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ 20 ரூல்ஸ் ஆஃப் மணி, பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறதுல 20 விதிகளை வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ அடைன்மெண்ட் உடைய கண்டென்ட். வேல்யூன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல ஆண்டர்பிரனருக்கான தொழில் முனைவோருக்கான நம்பர் 1 யூடியூப் சேனல். இதனுடைய பவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரிக் பெட் டேவிட். சோ இந்த 20 விதிகள் வந்து அவருடைய அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்கள். சோ இத சொல்றதுக்கு இவருக்கு என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய நெட்வொர்த் வந்து $70 மில்லியன். இவர் வந்து ஒரு மல்டி மில்லியனர். இன்னைக்கு நிறைய பேருடைய கனவு கார்களான ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி பராரிலம், இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வந்து ஓன் பண்ணிருக்காரு. இவருக்கு பெரிய வீடு இருக்கு, அதாவது நிறைய பணம் சம்பாரிச்சுதான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற 20 விதிகளை சொல்றாரு அப்படிங்கறத நான் நீங்க சொல்ல வரேன். சோ ரூல் நம்பர் 1, இட்ஸ் எ கேம். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டு. கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு தூரம் இந்த விளையாட்டை விளையாடுறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க நல்லா விளையாடுவீங்க. முதல் தடவை ஒரு விளையாடுறீங்க, இப்போ ஒரு வீடியோ கேம் இருக்கு, போன்ல வந்து ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறீங்க. கண்டிப்பா நீங்க சூப்பரா விளையாட முடியாது. ஆனா நீங்க விளையாட விளையாட அந்த கேம் வந்து ஒவ்வொரு லெவல், அடுத்தடுத்த லெவலுக்கு மாற மாற அது கடினமாயிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த அளவுக்கு சூப்பரா திறமையா விளையாடுற திறமை அவங்க நீங்க வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரிதான் இப்ப நான் வந்து ஒரு 100 தடவை செஸ் விளையாண்டு இருக்கிறேன். ஆனா நீங்க 1000 முறை அந்த செஸ் விளையாண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்களும் நானும் போட்டி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா என்னை நீங்க தோக்கடிச்சிருவீங்க. ஆனா இதே நான் வந்து 10,000 முறை செஸ் கேம் விளையாண்டு இருக்கிறேன், ஆனா நீங்க வந்து 1000 முறை மட்டும்தான் விளையாண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை தோக்கடிச்சிருவேன். சோ எவ்வளவு அதிகமாக விளையாடுறோமோ, எவ்வளவு அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரு வேணாலும் இந்த விளையாட்டை கத்துக்க முடியும், விளையாடவும் முடியும். ரூல் நம்பர் டூ டோன்ட் ஹேட் மணி. பணத்தை வந்து வெறுக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய மக்களுடைய மனசுல பணத்தை பத்தின தவறான நம்பிக்கைகள் இருக்குது. பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க, பணத்தை ஈஸியா சம்பாதிக்க முடியாது, பணம் வந்து மரத்துல காய்க்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து தவறான நம்பிக்கைகள். ஒருத்தரை வந்து உங்க பக்கத்து வீட்டுக்கார நீங்க டெய்லி முறைச்சிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களா, அதுக்கப்புறமே நீங்க போறப்ப வரப்பெல்லாம் அவரை பார்த்து முறைக்கிறீங்க, அவரை பத்தி தப்பா பேசுறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு அவருடைய உதவி தேவைப்படும் போது நீங்க அவர்கிட்ட போய் உதவி கேட்கறீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பா அவர் எடுப்பார் இல்லையா? இது வந்து சாதாரணமா இருக்கிற விஷயம். அதே மாதிரிதான் பணத்தையோ இல்ல பணத்தை அதிகமா வச்சிருக்கிறவங்களையோ இல்ல பணம் சம்பாதிக்கிறவங்களையோ வெறுக்காதீங்க. பணத்தை வெறுக்காதீங்க. பணம் தேவை அப்படின்னு போய் நிக்கும் போதோ அல்லது ஒரு லெவலுக்கு மேல நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போதோ அது வந்து ஒரு மொட்டுக்கட்டையாக மாறிடும். ஏன்னா மனநிலையில அது வந்து பிக்ஸ் ஆயிரும். ரூல் நம்பர் 3, இட்ஸ் எ டபுள் கேம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை இரட்டி பாக்குறது தான் இந்த விளையாட்டினுடைய கான்செப்ட். இதுதான் விளையாடணும். இப்ப கிரிக்கெட்னா பால் போடணும், அடிக்கணும், ரன் எடுக்கணும், இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற இந்த விளையாட்டுடைய கேம் என்னன்னா, பணத்தை மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும், இரட்டி பார்க்கணும். இப்போ 1000 ரூபாய் இரட்டி பார்க்கணும், 2000 இரட்டி பார்க்கணும், 4000, 8000, 16,000, 32,000, 64,000, 1,28,000. இப்ப நீங்க வந்து லட்சாதிபதி ஆகணும். இப்போ உங்களுடைய பொசிஷன் 1000 ரூபாய் உங்களுடைய கையிருப்பு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தை 7 முறை நீங்க இரட்டி பார்க்கணும். அதாவது 7 முறை அந்த பணத்தை பெருக்கிறதுக்கான வழிகள்ல நீங்க ஈடுபடணும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல நிறைய விஷயங்கள் அதுக்கு மேல நிறைய டீலிங் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணத்தை இரட்டி பார்க்குகிற முயற்சி 7 முறை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா
நீங்க 1,28,000 பணத்தை வந்து அதிகரிக்க முடியும். நீங்க லட்சாதிபதியா மாற முடியும். இப்ப 1,00,00,000 சம்பாதிக்கணும்னா உங்களுடைய கையிருப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது அதை வந்து மல்டிப்ளைல கொண்டு வாங்க. எவ்வளவு முறை நீங்க ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க கான்செப்ட். இதுல செய்யணும். இதுதான் வந்து டைம் டாலரன்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படிங்கிறது டைம் ஹாரைசன் அப்படிங்கிறது சொல்றது. ரூல் நம்பர் 4 அட்ராக்ட் மணி, பணத்தை அட்ராக்ட் பண்ணணும். இப்போ இரும்பு துகள் நிறைய கீழே கொட்டி கிடக்குது. அதெல்லாம் ஒட்டுகா அட்ராக்ட் பண்ணா என்ன பண்ணும்? எனக்கு வந்து ஒரு காந்தம் தேவைப்படுது. அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது நம்ம சுத்தி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. உங்க பக்கத்துல இருக்கிற நபர்கிட்ட இருக்குது, உங்க எதிர்த்து வீட்டுக்காரன் கிட்ட இருக்கு, உங்க ஊர்ல இருக்குது, உங்க தெருவுல இருக்குது, எல்லாத்துடைய பாக்கெட்லயும் பணம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் உங்ககிட்ட வர வைக்கணும்னா அதற்கான ஒரு கருவி உங்களுக்கு தேவைப்படும். அதுதான் வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. சோ பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான, அதாவது ஒரு பிசினஸ் மூலமாகவோ இல்ல சர்வீஸ் மூலமாகவோ எக்ஸ்பர்டீஸ் மூலமாகவோ ப்ராடக்ட் மூலமாகவோ அதை அட்ராக்ட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், பணத்தை என்னைக்கும் உங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு, அதாவது மயக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. பண மயக்கம் ரொம்ப ஆபத்தானது. ரூல் நம்பர் 5 டைமிங். சோ இந்த டைமிங் அப்படிங்கிறது சம்திங், இது வந்து ஒரு புக்ல படிச்சோ ஒரு வீடியோல பார்த்துட்டோ ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து உங்களுடைய அனுபவத்துல நடக்கிற ஒரு விஷயம். இந்த டைமிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த காலத்துல எப்படி முடிவு எடுக்கணும், என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது. இப்போ எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்ப இன்வெஸ்ட் பண்ண பணத்தை திரும்ப எடுத்துக்கணும், எப்ப வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், எப்ப வந்து அமைதியா இருக்கணும், எப்ப வந்து வேகமா செயல்படணும், எப்ப வந்து செயல்படாம இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய அனுபவத்துல அந்த பிசினஸ்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். சோ இதற்கு டைம் எடுக்கும். இந்த டைமிங் அப்படிங்கறத சரியான நேரத்துல சரியான செயல் செய்யணும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுற ஒரு கான்செப்ட். ரூல் நம்பர் 6 போர்டாம். இந்த போர் அடிக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பணம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நகர்ந்துட்டே இருக்கணும். பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க. பணம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். பணம்ங்கிறது வந்து ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், நிக்க கூடாது. அப்போ யாருகிட்ட பணம் தேங்கி நின்றதோ இல்ல வேலை செய்யாம பேங்க்லயோ இல்ல பீரோலயோ கள்ளப்பேட்டிலேயோ தூங்கிட்டு இருக்குதோ, கண்டிப்பா அந்த பணம் அங்கிருந்து இன்னொருத்தங்க கிட்ட கரைய போக ஆரம்பிச்சிடும். சோ பணத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி நீங்க அதிகமா வர வைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். மூணாவது, அதிகமான பணம் சம்பாதிக்கிற வழிகள்ல அந்த பணத்தை திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும். பணத்தை ஒரு இடத்துல எந்த ஒரு வேலையும் செய்யாம முடக்கி விடக்கூடாது. ரூல் நம்பர் 7 சீக்ரெட் அக்கவுண்ட். இந்த சீக்ரெட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாருக்குமே தெரியாம ஒரு குறிப்பிட்ட தொகையை பணத்தை சேமிச்சு வைக்கிறது. இது வந்து எதுக்காக அப்படின்னா, பிசினஸ்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது அந்த பிசினஸ் காப்பாத்துறதுக்காக சேமிச்சு வைக்கக்கூடிய, முன்கூட்டியே சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு அக்கவுண்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேட்ரிக் பேட் டேவிட் உடைய லைஃப் ஸ்டைல் வந்து லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அவருடைய பிசினஸ்ல பணமே இல்லாம ரன் ஆயிட்டு இருந்தப்ப ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்ல இந்த சீக்ரெட் அக்கவுண்ட்ல இருந்து அந்த பணத்தை எடுத்து போட்டு திரும்ப அந்த பிசினஸ் ரன் பண்ணி அடுத்த நிலைக்கு அவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவருடைய வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. சோ சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியை சமாளிக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது. ரோல் நம்பர் எடான் பிளே ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு லெவலுக்கு மேல சம்பாதிச்ச உடனேயே எனக்கு வந்து பணப்புழக்கம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப சொகுசான விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்களை வந்து பணத்தை உள்ள போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் போறாங்க, ஹோட்டல்ல போய் தங்குறாங்க அப்படின்னா 5,000 ரூபாய், 7,000 ஒரு நாள் தங்குறதுக்கு. அந்த மாதிரி இது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. ஒரு லெவல் அடையிற வரைக்கும், ஒரு நிலையை நீங்கள் அடையிற வரைக்கும் இந்த மாதிரியான சொகுசு, ஆடம்பரம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்க முயற்சி பண்ணீங்க. இது வந்து கஞ்சத்தனமோ இல்ல சீப் மென்டாலிட்டியோ எல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா இங்க வந்து முக்கியமான இந்த விளையாட்டுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா, வெல்த் கிரியேஷன் தான். செல்வ செழிப்பை உருவாக்குவதுதான் வந்து இந்த விளையாட்டுடைய முக்கிய நோக்கம். செலவு பண்றதோ இல்ல இந்த மாதிரி இது பண்றதோ கிடையாது. இதெல்லாம் வந்து செகண்டரி, ரெண்டாவது. சோ அந்த ஒரு பொசிஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா ஆரம்பத்துல இருந்து ஒருத்தர் இதை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த வெல்த் கிரியேஷன்ல மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். சோ இது வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரூல் நம்பர் 9 காம்ப்ளான்.
இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கம்பெனி ரன் பண்றாரு அப்படின்னா அவர் சம்பாதிக்கிற வருமானத்துல இருந்து நிறைய பணம் அவரை விட்டு வெளியே போயிட்டே இருக்கும். இப்போ அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவர் மெயின்டெனன்ஸ்க்காக போகும், டாக்ஸ்க்காக பணம் வெளியே போகும். அப்ப இந்த காம்பன்சேஷன்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்தெந்த விஷயங்கள்ல இந்த பணத்தை வந்து சேமிக்க முடியுமோ அந்தந்த வழிகளை கண்டுபிடிச்சு சேமிக்க ஆரம்பிக்கணும். டாக்ஸ்ல என்ன மாதிரி சேமிக்க முடியும், இல்ல அப்படின்னா வேற எந்த வழிகள்ல வந்து பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஒரு கம்பெனில இண்டஸ்ட்ரியில கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் திட்டம் போட்டு அதன்படி செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. ரூல் நம்பர் 10, எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் மென்டாலிட்டி. மார்க்கெட்ல அல்லது லைஃப்ல ஆப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயல்பான ஒரு விஷயம். இது வந்து எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ டவுன் ஆகும்போது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சரிவு ஏற்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது அவ்வளவுதான், எல்லாம் என்ன சொல்றது, இதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பணத்தை எல்லாம் எப்படியாவது மிச்சப்படுத்திக்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியற வீட்டுல புடுங்கிறது மிச்சம் அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது செயல்படுவாங்க பாத்தீங்களா. நிறைய பேர் எஸ்பெஷலி இந்த இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து மிகப்பெரிய டவுன் ஆகும்போது எல்லாத்தையும் வித்துருவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படும். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நல்லா புத்திசாலித்தனமா செயல்பட்டு நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க. சோ இந்த மாதிரி மென்டாலிட்டியில இருந்து நீங்க வெளியே வரணும். இந்த மாதிரி ஒரு டவுன் ஆகும்போது, பால் ஏற்படும் போது, வீழ்ச்சி அடையும் போது நீங்க வந்து அதை சமாளிக்கிறது எப்படிங்கிறத கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அங்க செயல்படணும். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து விட்டுருவாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு அதுல வந்து ஈடுபடணும். ரூல் நம்பர் 11, ஸ்டடி யுவர் பாலிட்டிஷியன்ஸ். உங்களுடைய அரசியல்வாதிகளை வந்து அதிகமாக படிக்கணும், அவங்கள பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுடைய கொள்கைகள் என்ன, அவங்க ஃபாலோ பண்ற பிலாசபி என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து கத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வராரு அப்படின்னா முன்கூட்டியே நம்மளால கணிச்சிட முடியும். இவர் வந்து அதிகமா டாக்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க போறாரா, டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாரா, இல்ல வரிகளை வந்து குறைக்க போறாரா அப்படிங்கறத வந்து நமக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பிசினஸ்ல பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மிகப்பெரிய பிசினஸ் பீப்புள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆட்சி மாறக்கூடிய சமயத்துல வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது அடுத்த மிகப்பெரிய ஸ்டெப்ஸ், மிகப்பெரிய ஒரு அப்கிரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அடிப்படையில செய்வாங்க. சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ரூல் நம்பர் 12, ஸ்டடி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். இப்போ வாரன் பபெட்டை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமா நீங்க வந்து படிக்கணும். எதுக்காக அப்படின்னா அவங்க சொல்றது அப்படியே நம்ம ஃபாலோ பண்றதுக்காக இல்ல. இந்த இடத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுடைய பிலாசபி, அவங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கும். அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல வந்து அந்த மாதிரி செயல்படுவாங்க, ஒரு டிஃபரெண்டா செயல்படுவாங்க. ஏன் அப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற அந்த மெண்டல் பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கணும். அவங்களுடைய மனநிலையை நம்ம வந்து கத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ்ல அந்த பிரின்சிபலோ அந்த ஸ்ட்ராட்டஜியோ அப்ளை பண்ணி நம்மளும் அந்த மாதிரி ஸ்மார்ட்டா வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ரூல் நம்பர் 13, யுவர் கேம். உங்களுடைய விளையாட்டை விளையாடுங்க. இன்னொருத்தருடைய விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அல்லது இன்னொருத்தருடைய லெவல் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க விளையாடணும்னு நினைக்காதீங்க. இது என்ன அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ உங்களுடைய மதிப்பு 4000ன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நண்பருடைய மதிப்பு வந்து 32,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் செயல்படுற மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. நீங்க உங்களுடைய இரட்டி பார்க்குகிற அந்த விளையாட்டுல தான் உங்களுடைய லெவலுக்கு தகுந்த விளையாட்டு தான் நீங்க விளையாடணும். உங்களுடைய லெவலுக்கு தகுந்த விஷயங்கள்ல தான் நீங்க ஈடுபடணும், செயல்படணும். அவரு மாதிரி செயல்படக்கூடாது, அவரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அவரை மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அந்த லெவலுக்கு நாம டெவலப் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், செயல்படலாம். ஆனா இப்போ அப்படி பண்ணக்கூடாது. சோ உங்களுடைய கரண்ட் பொசிஷன் என்னங்கிறத அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. வேற யாரு கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. இந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது உங்களை மட்டுமே தான் செஞ்சுக்கணும், மத்தவங்களோட செயல்படக்கூடாது. ஏன்னா மத்தவங்களுடைய லெவல் வேற, நம்முடைய லெவல் வேற. சோ உங்களுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்றதுல உங்களுடைய விளையாட்டை விளையாடுங்க.
ரூல் நம்பர் 14 இன்டெக்ஸ். ஸோ இன்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இவ்வளவு பாயிண்ட் எடுத்தா இவ்வளவு பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. சோ அதற்கு நம்ம விளையாடக்கூடாது. நமக்கு நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி தான் விளையாடணும். இண்டெக்ஸுக்கு தகுந்த மாதிரி விளையாடக்கூடாது. ஏன்னா இன்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். எல்லாரும் நிறைய பேர் அதை பார்த்து தான் போவாங்க. அதை பீட் பண்ணணும், மார்க்கெட்ல இதை பீட் பண்ணணும், இந்த பொசிஷன் இது பண்ணணும். இல்ல எப்பவுமே உங்களுடைய பிசினஸ் தான் மட்டும்தான் கண்ணு கருத்தமா பார்க்கணும். உங்களுடைய நிலைமையை இன்க்ரீஸ் பண்றதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். சோ இதுல இருக்கும்போது ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கிற இண்டெக்ஸ் தாண்டி கூட நீங்க வந்து செயல்பட முடியும். ரூல் நம்பர் 15 பி பிராண்ட் மணி மேக்கர்ஸ். அதிகமா பணம் சம்பாதிக்கிறவங்களோட நட்புறவாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க, இல்ல உங்களுடைய நண்பர்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படின்னா அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய செயல்களை வந்து உங்களுக்கே தெரியாம அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல அதன் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நீங்க டெவலப் ஆக முடியும். சோ இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்களை ஃப்ரெண்ட்ஷிப் புடிச்சு வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 16 டைவர்சிபிகேஷன் இஸ் ஃபார் சிசிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பயந்தாங்கோழிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பைனான்சியல் டேர்ம். ஆக்சுவலி ஒரு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களுடைய எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்க கூடாது. ஏன்னா ஒண்ணு கெட்டு போச்சுன்னா எல்லா சுத்தி இருக்கிறதும் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு பர்டிகுலர் பிசினஸ்ல கொண்டு போய் போடாம வேற வேற விஷயங்கள்ல பிரிச்சு போட்டுக்கணும். ஏன்னா ஒண்ணு லாஸ் ஆச்சுன்னா இன்னொன்னுல இருந்து வருமானம் வரும் அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்ட். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரிஸ்க் தான். ஒரு ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் டேக்கர் அப்படிங்கிறது தான். ரிஸ்க் இருக்கு இதுல வந்து. இப்ப எப்படியும் ரிஸ்க் எடுக்க போறோம். இப்ப ஆண்ட்ரூ கார்னகோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்ட்ரூ கார்னிங் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல நீங்க எக்ஸ்போர்ட்டா மாறணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஒரு இதுல கொண்டு போய் கொட்டி அதுல அனுபவத்தை பெற்று அதுல சரியா முறையா விளையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா எல்லாமே ரிஸ்க் தான். சின்ன லெவலா இல்லதுமா சரி, பெரிய லெவலா இல்லதுமா சரி, பிசினஸ் அப்படிங்கிறது ரிஸ்க் தான். சோ அந்த ரிஸ்க சரியா பண்ணுங்க. ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணுங்க. இத பிரிச்சு பிரிச்சு போட்டா சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயந்தவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ரூல் நம்பர் 17 லீவரேஜ். முக்கியமான கான்செப்ட். ஒரு பெரிய பாரங்கள் இருக்கு, அந்த பாரங்களை நீங்க நகர்த்துங்க அப்படின்னா உங்களால நகர்த்த முடியாது. அதே வந்து அதுக்கு கீழே ஒரு கம்பியை கொடுத்து ஒரு லீவரை கொடுத்து அது கீழே ஒரு சின்ன கல்லை வச்சு அது மேல ஒரு காலை வச்சு லைட்டா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கல்லை வந்து புரட்டிடலாம். இதுதான் வந்து லீவர் அப்படிங்கிற அதுல அந்த பேர்ல இருந்து வந்து லீவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு லீவரேஜ் ஆக்சுவலி. இந்த லீவரேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா கம்மியான எஃபர்ட் மூலமா அதிகமான ரிசல்ட் கிடைக்குது, இல்ல அதிகமான வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றது. இப்ப இன்டர்நெட்டை வந்து பயன்படுத்தி இப்ப ஒருத்தர்கிட்ட நீங்க போய் பணம் வாங்கிட்டு வரணும். ஆன்லைன்ல அவர் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நேரா போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஆனா அவர் வந்து அங்க டிரான்சாக்ஷன் பண்ணி விட்டாருன்னா அவருக்கும் டைம் வச்சும் உங்களுக்கும் டைம் வச்சும் அந்த டைம்ல நீங்க நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இது வந்து ஒரு சின்ன லீவரேஜ் கான்செப்டுக்கான எடுத்துக்காட்டு. பிசினஸ்ல நிறைய லீவரேஜ் கான்செப்ட் இருக்கு. இந்த லீவரேஜ் கான்செப்ட யார் ஒருத்தங்க ஆழமாக படிச்சு அதை பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய செல்வத்தை குவிக்கிற தன்மை அதிகரிக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேர் அடாப்ட் பண்ணாத ஒரு விஷயம். என்னுடைய கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா உங்களோட நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுடைய பிசினஸ்ல நீங்க இன்டர்நெட்டை லீவரேஜா பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்துறீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். மேலும் அதை வந்து மெருகேற்றுங்க. பயன்படுத்தலன்னா ஏன் பயன்படுத்தலாம்? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ அந்த ட்ரெடிஷனல் திங்கிங்ல இருந்து அந்த மனநிலையில இருந்து உங்களை தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய வருமானம் உயரும். எப்படி உங்களை அதிகமா இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது, எப்படி வந்து அதிகமா கஸ்டமரை ரீச் பண்றது, எப்படி வந்து உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சி அதிகரிக்குது, இது எல்லாமே லீவரேஜ் கான்செப்ட். இதை அதிகமா போக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ் வந்து பிச்சுக்கும் மிகப்பெரிய நிலையை அடைய முடியும். ரூல் நம்பர் 18 பொசிஷனிங் கிரிக்கெட் இருக்கு.
யாரை எந்த இடத்துல பீல்டிங் நிக்க வச்சா கரெக்டா இந்த கேம்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேப்டன் வந்து முடிவு பண்ணுவாரு. அதே மாதிரி பொசிஷனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பொசிஷன் தாங்க எல்லாமே. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு, ஒரு ஒரு செக்டார்ல நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எம்ப்ளாயா இருக்கிறேன். அதுல நான் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் சேமிச்சு வைக்கிறேன். அதே கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட கம்பெனியோட ஷேர் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நான் அப்கிரேட் ஆயிருவேனா, அப்போ என்னுடைய வருமானம் அதிகரிக்கும். இதுதான் விஷயம். உங்களை எப்படி நீங்க பொசிஷன் பண்ணிக்கிறீங்க இந்த பொசிஷன், உங்களுடைய பொசிஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. இப்ப நீங்க எம்ப்ளாயா இருக்கலாம். அடுத்தது வந்து ஒரு சோலோபிரனராகவோ இல்ல சுய தொழில் முனைவோராகவோ தொழில் முனைவோராகவோ, இது வந்து பொசிஷன்ஸ் ஆக்சுவலி. சோ இந்த பொசிஷனுக்கு உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க, அதற்கான பிளான்ஸ் என்ன, அதற்கான உங்களுடைய எண்ணங்கள் என்ன, இதெல்லாம் வந்து உங்களுடைய எதிர்கால வளர்ச்சி அதிகமா பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகளை முடிவு செய்து. ரூல் நம்பர் 19 ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அதிகமா. அதாவது அதிகமா பணம் சம்பாதிக்கிறவங்கள நட்புறவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். ஆனா இது என்ன அப்படின்னா, நோக்கத்தோடு செயல்படுறது, நோக்கத்தோட ஒருத்தரை நட்புறவாக்கி கொள்வது. அது யாரு அப்படின்னா, இப்ப நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டே இருக்கிறேன். இன்னொரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனரோ ஒரு சிஓ நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டேன். ஒரு நெட்வொர்க்ல அவர் ஒரு பகுதியா இருக்கிறாருன்னா, என்னுடைய கம்பெனிக்கும் அவருடைய கம்பெனிக்கும் அதனால மியூச்சுவல் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். யுக்தியின் அடிப்படையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து ஒன்னா இணைஞ்சிருப்பாங்க. பார்ட்னர்ஷிப்ல செயல்படுவாங்க. எதுக்குன்னா, ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க, இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. சோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். ரூல் நம்பர் 20 பிக் செக் சிண்ட்ரோம் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து இதுவரைக்கும் நார்மலா இன்கம் எல்லாம் வந்துட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வருது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை வந்து வித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் வருது. இவர் வந்து முடிச்சு கொடுக்கிறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லம்பான ஒரு அமௌண்ட் கிடைக்குது. பல லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டாரு அந்த ஒரு டீல்ல. உடனே இவருக்கு வந்து மதப்பு. ஆஹா, நான் நிறைய நிறைய லட்சக்கணக்குல நான் பணம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் அது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த அந்த விஷயங்கள்ல அவருக்கு கொடுத்த அந்த கவனங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். போக்கஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி அவர் வந்து ஆட ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்ச நாள் போகும். அது வரைக்கும் என்ன நடக்கும்னா, அவர் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரோ அதுல இருந்தெல்லாம் அவர் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவாரு. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பணமும் கரையும் துவங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நடுவுல வர இருந்த பிசினஸ் எல்லாம் டீல்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி வந்து செயல்படக்கூடாது. ஒரு மிகப்பெரிய பணம் ஒரு ப்ராஜெக்ட நீங்க சம்பாரிச்சிட்டீங்களா, அதை இது வரைக்கும் நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்களோ அந்த மாதிரி தான் நீங்க அதை கருத்துல எடுத்துக்கணும். அப்படிதான் நீங்க கருதணும். அதை தாண்டி நீங்க போகணும். மேலும் மேலும் போகணும். அந்த பெரிய விஷயத்திலேயே வந்து மயங்கி அங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதாவது உங்களுடைய இந்த கேம், இந்த ஆட்டத்தினுடைய விஷயமே என்ன அப்படின்னா, நீங்க செல்வ செழிப்பை உருவாக்குறது தான் வெல்த் கிரியேஷன் தான். உங்களுடைய நெட்வொர்த்தை அதிகரிக்க செய்யறது தான். பெருசா பணம் வருது, நான் பெருசா செலவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சோ இதுதான் வந்து 20 ரூல்ஸ் ஆஃப் மணி. பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற முக்கியமான 20 விதிகள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டர்பிரனர் ஒரு தொழில் முனைவோருடைய வாழ்க்கையை உண்மையாவே சரியான எஜுகேஷன் மூலமா அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போறதுக்கான கண்டென்ட் இனிமே வந்து பாத்தீங்கன்னா எபிக் லைஃப் சேனல்ல வரப்போகுது. சோ இந்த ஆண்டர்பிரினருக்கான ஹை லெவல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேல்யூன்மெண்ட் உடைய கண்டென்ட்டை வந்து பெர்மிஷன் கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கிறேன். தமிழ்ல நிறைய பேர் இதன் மூலம் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வந்து தகவல் கொடுக்கல, இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக் சம்மரி இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இல்ல. ரியல் எஜுகேஷன் இனிமே வரப்போற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தனியாகவும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாகவும் எஸ்பெஷலி என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எம் என்ன